வணக்கம். உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சிவா ஸ்பீக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்டிகே. தேமுதிக திமுக கூட்டணியில் இருக்க போகிறாங்களா இல்லை அதிமுக கூட்டணிக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மனசுலையும் எழுகிறது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேமுதிகங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகியிருக்குது. ஆனால் 2 முறை மட்டும்தான் தேமுதிகவுக்கு சட்டமன்றத்தில் அவர்களுடைய உறுப்பினர்கள் நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. 2006 திரு விஜயகாந்த் அவர்கள், அதன் பிறகு 2011 அதிமுக கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட 29 உறுப்பினர்கள் தேமுதிகவிலிருந்து சட்டமன்றத்துக்கு போனாங்க. அதன் பிறகு தேமுதிகவுக்கு சட்டமன்றத்திலேயோ இல்லை நாடாளுமன்றத்திலேயோ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை. ஸோ விஜயகாந்த் அவர்களும் இப்போ இல்லாத சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத அவங்க கட்சி தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் 2 பேர்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் நமக்கு இப்போ கிடைக்கிற தகவலாக இருக்கிறது. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதுசு இல்லை. அவங்க 2 கட்சிகளோடு எப்போவுமே பேசக்கூடிய ஒரு ஆட்கள். கடைசியில் அவங்களுக்கு எது பெஸ்ட் ஆஃபரோ அந்த ஆஃபரை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த முறை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வரணும்னு அன்னைய திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் ரொம்ப விரும்பினாங்க. ஆனால் தேமுதிக அந்த எலெக்ஷனில் திமுகவோட போல மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டு அதனால் அதிமுக பெரும் வெற்றி பெற்றது. 2026 இந்த தேர்தலில் திமுக அவங்கள நீங்கள் வாங்க எங்களோட இருந்தால் நல்லா இருக்கும்னு கூப்பிட்டாங்க. ஆனால் திமுக கொடுத்த ஆஃபர்னு பார்த்திங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட்டு. ஸோ இப்போ திமுக கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, 1 ராஜ்யசபா சீட். ஆனால் டிஎம்டிகே அதை அக்செப்ட் பண்ண தயங்குறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோடவும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க, பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆஃபரை கொடுக்குறாங்க. அவங்க டபுள் டிஜிட்ஸில் நம்பர் கொடுக்குறாங்க, 10 சீட்டு, 1 ராஜ்யசபா சீட். அதிமுகவோட ஆஃபர் பெட்டராக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு போவாங்களா இல்லை திமுகவுடைய ஆஃபர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் திமுகவுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ தேமுதிகனுடைய தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட போகிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் தேமுதிக திமுக கூட்டணியில் இருந்ததில்லை. இதுதான் முதல் முறை திமுக கூட்டணிக்கு போகிறோம். ஸோ கேடர்ஸ் எப்படி ஜெல் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொகுதிக்கு 1000 ஓட்டுகளாவது அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. தென் மாவட்டங்களில் நாயுடு சமுதாயத்தினர் வாழும் இடங்களில் இன்னும் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாகவே அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னும் போது நாம் ஏன் தேமுதிகவை கூப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் தேமுதிகவோட அவங்களுக்கு டாக்ஸே அவங்க ஆரம்பித்தாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிஎம்கேல இந்த ஒரு விஷயம் விஜயகாந்த் அவர்கள் திமுகவை தீர்க்கமாக எதிர்த்தார். பிரேமலதா அவர்களும் முதல்ல தீர்க்கமாக எதிர்த்தாங்க. ஸோ ஜெல் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தேமுதிகவுக்கு இருக்கிறது. ஆனால் திமுக அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்னொன்று, திமுக ஏன் தேமுதிகவை கூப்பிட்டாங்கன்னா, அவங்க அலையன்ஸை ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தென் மாவட்டங்களில். ஸோ இப்போ 4 முனை போட்டியாக இருக்கும் பொழுது திரு விஜய் அவர்களுடைய வருகை, சீமான் அவர்கள் தனித்து களமாடுவது, இது போன்ற விஷயங்களால் ஓட்டோடைய டிஃப்ரென்ஸ், அதாவது ஜெயிக்கக்கூடிய அந்த வித்தியாசம் கம்மியாகும். அதனால் நாம் எந்த தொகுதியும் இழந்துடக்கூடாது, எவ்ரி ஓட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் திமுக தேமுதிகவை கூப்பிட்றாங்க. ஆனால் தேமுதிகவுக்கு பல கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா 10 தொகுதிகள் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 1 ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த 10 தொகுதிகளை வாங்கிக்கலாமா? ஏன்னா இது கடந்த தேர்தல்கள் மாதிரில ஒரு வேவ் எலெக்ஷனாக இருக்காது. அதனால் எந்த கூட்டணியில் போனாலும் நமக்கான வெற்றி வாய்ப்புகள், ஒரு சில தொகுதிகளை நம்ம சூஸ் பண்ணி நின்னோம்னா நம்ம ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். அதனால் அதிமுக கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற யோசனையிலும் திருமதி பிரேமலதா அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பட் என்ன இருந்தாலும் தேமுதிக ரொம்ப சீக்கிரமாக இந்த கூட்டணி கணக்குகளை முடிச்சுக்கிட்டு வரணும். ஏன்னா அவங்க அந்த சஸ்பென்ஸ்லேயே இருக்கிறது. இன்னொன்று, 2 கட்சிகள்கிட்டையும் பேசுகிறது தொண்டர்கள் மத்தியில் கூட ஒரு பெருமளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் உருவாக்கி இருக்கிறது. தேமுதிக
கட்சி அலுவலகம் கிட்டத்தட்ட வெறிச்சோடி கிடக்கிறது. அவங்கள வந்து விருப்பு மனு கொடுக்க சொன்னாங்க. ஆனால் யாரும் பெரிதாக வந்து விருப்பு மனு கொடுப்பதற்கு யாரும் விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும்போது, பிரேமலதா அவர்களுக்கு முடிவெடுக்க வேண்டிய நேரமும் கட்டாயமும் இருக்கிறது. திமுக கூட்டணியா? இல்லை அதிமுக கூட்டணியா? அப்படிங்கிற அந்த டிசிஷனை ரொம்ப சீக்கிரமாக முடிவெடுக்கணுங்கிறது தான் தொண்டர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜயகாந்த் அவர்கள் இல்லாத போது அந்த கட்சியை வந்து வேறு யாரும் வழி நடத்த முடியாது. விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பம் தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டதுனால இவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த டிசிஷனை சீக்கிரம் எடுக்கணும். ஏன்னா எப்படியும் விஜய் பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார். சுதீஷ் அவர்களோ இல்லை பிரேமலதா அவர்களோ ராஜ்யசபாவுக்கு போவாங்க. ஸோ அது இல்லாமல் மற்ற ரொம்ப நாள் கட்சியில் இருந்தவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த சீட்ஸ் வாங்கி கொடுக்கறது வின்னிங் சீட்ஸாக இருக்கணும். ஸோ எப்படியாவது சட்டமன்றத்துக்குள் தேமுதிக இந்த முறை நுழைந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் தேமுதிக இருக்குது. ஸோ அதற்கான முயற்சிகளை தான் அவங்க எடுக்க போகிறாங்க. அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போ இந்த சஸ்பென்ஸுக்கு பிரேமலதா அவர்கள் எண்டு கார்டு போட போகிறாங்கன்னு இன்னும் தெரியல. மீண்டும் இன்னொரு டாப்பிக்கோட பேசுகிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.